ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டில் உங்களோட குழந்தைகளை எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இதை ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்மிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2026 இப்போ ஓப்பன் ஆயிருச்சேன். ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, இதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன, பள்ளியோட விவரங்கள் இப்போ ஆன்லைன் மூலமாக நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட குழந்தைகளை தனியார் பள்ளிகள், அதாவது நிறைய பேரண்ட்ஸோட பெற்றோரோட பெரிய கனவாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத பெரிய அவங்களோட கனவாகவே இருந்துகிட்ருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அரசு தரப்பிலிருந்து இந்த ஆர்டிஏ அப்படிங்கிறது 2009 கல்வி சட்டத்தின்படி கொண்டு வந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் உங்களோட குழந்தைகளை மொத்தம் 25% இடஒதுக்கீட்டில், அதாவது 100 குழந்தைகள் எல்கேஜியில் படிக்கிறாங்கன்னா 25 குழந்தைகள் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஇ மூலம் படிப்பாங்க. இந்த ஆர்டிஇயில் எல்லா ஃபீஸுமே ஃப்ரீயாக இலவசமாகவே படிச்சுக்கலாமா அப்படின்னா அப்படி இல்லை. டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ. ஸோ மொத்தம் ஒரு 40,000 50,000 வருது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு 25,000 இருக்குன்னா 25,000 முழுக்க ஃப்ரீ. மீதி இருக்கக்கூடிய வேன் ஃபீஸாக இருக்கட்டும், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸு, அது போக பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஃபீஸு, ஸோ இந்த மாதிரி புக் ஃபீஸு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டியூஷன் ஃபீஸ் முழுக்க ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ அது போக பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, குழந்தையோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, ஸோ பேரண்ட்ஸோட கையெழுத்து, இதெல்லாம் இருந்தாவே போதும், பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ என்கிட்ட குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, ஸோ நான் மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் ரெடி பண்ணல, கம்யூனிட்டி இல்லை, ரெசிடென்ட் இல்லை, இன்கம் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேவையை நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் உங்களோட குழந்தைய எல்கேஜி படிக்க வைக்கிறீங்க, அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா 1/8/2022 31/7/2023 இந்த இடைப்பட்ட காலங்களுக்குள்ளே உங்கள் குழந்தைகள் பிறந்திருந்தாங்கன்னா இன்க்ளூடிங் அந்த 2 டேட்டுமே சேரும். 1/8/2022 சேரும், 31/7/2023 சேரும். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்கேஜிக்கு அட்மிஷன் போடலாம். அதுபோக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு உங்கள் குழந்தைகளை அட்மிஷன் போடுறீங்கன்னா அவங்களோட ஏஜும் இந்த மாதிரி இருக்கணும். 1/8/2020 பிறந்து 31/7/2021 வரைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களுக்குள்ளே அந்த 2 டேட்டுமே சேரும். ஸோ இதுக்குள்ளே பிறந்த குழந்தைகளாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போட்டுக்கலாம். பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், அதே மாதிரி ஏஜ் க்ரைட்டீரியா. ஸோ நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நிறைய தளங்களில் தப்பான ஒரு செய்திகளை வெளியிடுறாங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஏஜ். எல்கேஜிக்கு இந்த ஏஜ், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த ஏஜ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி தாங்க ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி எந்த டைமில் ஓப்பன் ஆகுது, எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு RTE.admission.tnschools.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டம் 2009 அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டு ப்ரைவேட் ஸ்கூல் அண்டர் த ப்ரொவிஷன் ரைட் டு ஆக்ட் 2009 செக்ஷன் 12 அப்படின்னு இருக்கும். இதில் ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரெஷ்யூம் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20 ஏப்ரல் 2026 இன்னைக்கு 11 மணிக்கு, காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு போட்டாங்க. அப்ளிகேஷன் எண்டு எப்போன்னா அடுத்த மாதம் மே 18 ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோ வேணும், பர்த் சர்டிஃபிகேட் வேணும், ஆதார் அல்லது ரேஷன் கார்டு வேணும் பேரண்ட்ஸோடது, இன்கம் சர்டிஃபிகேட்டு வேணும், அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அல்லது ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஃபோட்டோ வேணும், பர்த் சர்டிஃபிகேட் வேணும், அவங்களோட ஆதார் கார்டு வேணும், பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு வேணும், அது போக 3 சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒன்று வேணும். இன்கம் இருந்தாலும் ஓகே, அல்லது கம்யூனிட்டி இருந்தாலும் ஓகே, அல்லது ஸ்பெஷல் குரூப் கேட்டகரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? ஸோ மேலும் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வரக்கூடிய, அதாவது இன்றைக்கி 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ இன்னும் 1 ஹவர் தான் இருக்குது. இந்த 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா ரியல் டைமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். A to Z அதை ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மோர் டீட்டெயில்ஸ் இருக்குது, மோர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ வேணும், வித்து பார்த்தீங்க அப்படின்னா 150 பிக்சல்லேருந்து ஹைட்டு 175 பிக்சலுக்குள்ளே. இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 KB இருக்கணும். குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் வேணும், அது JPEG தான் இருக்கணும், மேக்ஸிமம் 1 MB இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஐடி, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒன்று தேவைப்படும். ஓகேங்களா, ஃபேமிலி கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், ஆதார் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், பேங்க் பாஸ்புக்காக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு இது எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஓகேங்களா, ஸோ கீழ்கண்ட இந்த 3 பிரிவின் கீழே தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளை வந்து ஜாயின் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது வீக்கர் செக்ஷனாக இருக்கணும். உங்களோட இன்கம் வச்சு 2 லட்சத்துக்குள்ளே இன்கம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஒருவேளை இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப், அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 3வதாக பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் குரூப், அதாவது பார்த்திங்கன்னா ஒருவேளை அவங்க ஹெச்ஐவியால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், டிரான்ஜெண்டராக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதுபோக அவங்க ஆதரவற்றவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குரூப் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் டீட்டெயில்ஸு. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோமுக்கு வந்துட்டோம். இதில் ஸ்கூல் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்கூல் லிஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களோட மாவட்டத்தில் எந்த ஸ்கூலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போது ஈரோடு அப்படின்னா ஈரோட்டில் 182 ஸ்கூல் இருக்குது. ஸோ இப்போ ஈரோடை நான் டச் பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட மாவட்டம் எந்த மாவட்டமோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மொத்தம் 38 மாவட்டத்துக்குமே இருக்குது. 38 மாவட்டத்தில் எந்த ஸ்கூலெல்லாம் வந்து ஸோ இதில் ஆர்டியில் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் இப்போ ஈரோடுன்னு கொடுத்துட்டேன். ஈரோடுன்னு கொடுத்ததும் ஸோ சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எல்கேஜி இருக்கும், சில ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு பேஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 ஸ்கூல்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலோட கோடு இருக்கும், ஸ்கூலோட நேம் இருக்கும், ஸ்கூல் டைப்பு கோயட்டா அல்லது பாய்ஸ் மட்டும் படிக்கிறதா அல்லது கேர்ள்ஸ் மட்டும் படிக்கிறதா, இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் எல்கேஜினா எல்கேஜி மட்டும் இருக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துங்க. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துங்க. என்ட்ரி கிளாஸ். ஓகேங்களா, சில ஸ்கூல்லாம் எல்கேஜி யூகேஜி எல்லாம் இருக்காது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதை மாதிரி பார்த்துங்க. ஆனால் மேக்ஸிமம் ஸ்கூலில் எல்கேஜிலேருந்தே அவங்க அப்ளிகபிள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சில ஸ்கூலில் மட்டும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதெல்லாமே பார்த்துக்கலாம், எந்த ஸ்கூல் இருக்குது என்ன ஸ்கூல்னு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 5 ஸ்கூல் தான் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, ஸோ உங்கள் சரௌண்டிங்கில் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும்ல, அதனால் அந்த 5 ஸ்கூல் தான் காட்டும். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கூல் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது வரக்கூடிய, அதாவது 11 மணிக்கு கரெக்டாக இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், ஓப்பன் ஆயிரும். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.